டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ராஜுவும் இணைந்திருக்கிறார். ராஜு, குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், உள்நாட்டு பிரமுகர்களும் இன்றைக்கு இந்த ஸ்வேரிங் செரிமனில பங்கு கொள்றாங்க. அந்த வகையில குடியரசுத் தலைவர் மாளிகையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? திலகவதி, கட்டாயமாக பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்துட்டு இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் பதவியேற்பு விழா துவங்க இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வந்துட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வர தொடங்கிவிட்டார்கள். அவர்களை வந்துட்டு உரிய அந்த அழைப்புதல் இருக்கின்றதா போன்ற விஷயங்களையும் அவர்கள் எடுத்து வரும் உடைமைகளை பரிசோதித்து உள்ளே அனுப்பக்கூடிய அந்த சோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போல பல அடுக்கு பாதுகாப்புகள் வந்துட்டு போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய இந்த மத்திய பகுதி வந்துட்டு கண்ட்ரோல்டு ஏரியாவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பகுதியில் தற்போது பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, பொது போக்குவரத்துக்கு அனுமதி கிடையாது, முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், பல உலக நாட்டு தலைவர்கள் வந்துட்டு பிரதமருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அவர்களும் வந்து தங்களுடைய அந்த விடுதிகளிலிருந்து வர தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த விழா தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்துட்டு உன்னிப்பாக டெல்லி காவல்துறை வந்து கவனித்து வருகிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டு தலைவர்களுடன் அவர்கள் பாதுகாப்பு தலைவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவினரும் அதே போல இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளும் வந்து இணைந்து இவர்கள் தலைவர்களுடைய அந்த பாதுகாப்பு பணியை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். பல சிசிடிவி கேமராக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏஐ தொழில்நுட்பத்துடைய உதவியுடன் வந்துட்டு முகத்தை கண்காணிக்கும் அந்த கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தலைவர்கள் தங்கியிருக்கும் அந்த விடுதிகளிலிருந்து விழா நடைபெறும் குடியரசுத் தலைவர் மாளிகை வரை செல்லும் அந்த சாலைகள் முழுமையாகவே வந்துட்டு காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் தற்போது இருக்கின்றது. 3 அடுக்கு பாதுகாப்பு. குறிப்பாக ஜனாதிபதி இல்லம் அந்த பகுதியில் மட்டும் 2500க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் வந்துட்டு பல அடுக்கு பாதுகாப்பில் வந்து போடப்பட்டு தற்போது கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். அடுத்ததாக தலைவர்கள் தங்கும் நட்சத்திர விடுதிகள் அங்கு தீவிரமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல ஜனாதிபதி இல்லம் அருகே அமைந்திருக்கக்கூடிய நார்த் பிளாக், சவுத் பிளாக், அதாவது முக்கிய அமைச்சகங்கள், பினான்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அந்த கட்டடங்களை வந்துட்டு ஸ்னைப்பர்கள் வந்துட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஆனது வந்துட்டு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. முக்கிய தலைவர்கள் வந்து உலக நாட்டு தலைவர்கள் வந்துட்டு வருகையொட்டி இவ்வாறாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த வகையிலும் எந்த ஒரு தவறும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இவ்வாறாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிரடி படையினர், அதிரடி விரைவு படையினர் போன்ற அனைத்து பிரிவை சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்களும் வந்துட்டு இவ்வாறாக பிரித்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில வந்துட்டு ஈடுபட்டு வராங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் இருப்பதற்காக இவ்வாறாக பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் டெல்லியை அண்டை மாநிலங்களுடன் இணைக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் வந்துட்டு சோதனை சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. சோதனை சாவடிகளில் வந்துட்டு நகரத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களும் வந்துட்டு தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்பே வாகனங்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகின்றது. அதே போல சந்தேகத்திடமான எந்த ஒரு பொருட்களும் வந்துட்டு எடுத்து வந்தாலோ அதனை உடனடியாக விசாரிக்கும் ஒரு நடவடிக்கையில் வந்துட்டு காவல்துறை ஈடுபட்டு வராங்க. சந்தேகக்குரிய எந்த ஒரு பொருட்களும் வந்து அனுமதிக்கப்படுவதில்லை. அதே போல வாகனங்கள் வந்துட்டு தீவிர சோதனைக்கு பின்பே டெல்லிக்குள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றது. இவ்வாறாக 2 நாட்கள் இந்த முழு நடவடிக்கைகள், முழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்துட்டு அமலில் இருக்கும். ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களில் வந்துட்டு ஏற்படக்கூடாது. அதே போல விதிகளை மீறக்கூடாது. அவ்வாறாக மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். உலக நாட்டு தலைவர்கள் வந்து வந்திருக்கக்கூடிய நிலையில இவ்வாறாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் பதவியேற்பு விழா தொடங்க இருக்கின்றது. நன்றி ராஜு, உங்களுடைய தகவல்களுக்கு.